சகோதரர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்ததாக கூறி காவல்துறையினருக்கு எதிராக முதியவர் ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மவுண்ட் ரோடு பூதப்பெருமாள் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் எல்லப்பன். 70 வயதான இவர் தனது தம்பி கோவிந்தசாமி, தங்கை லோகநாயகி மற்றும் தங்கையின் மகன் ஹரிஹரனுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் 8ஆம் தேதி எல்லப்பன் வீட்டின் அருகே துக்க நிகழ்வு நடைபெற்ற போது வீட்டின் அருகே உள்ள இருசக்கர வாகனங்களை பாலாஜி என்ற நபர் எடுக்க கூறியுள்ளார். அந்நேரத்தில் கோவிந்தசாமி வெளியே சென்றுவிட்டு தாமதமாக வந்திருக்கிறார். அப்போது கோபமடைந்த பாலாஜி கோவிந்தசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். துக்க நிகழ்வுக்கு வந்த நபர்கள் சிலர் குடிபோதையில் கோவிந்தசாமியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த கோவிந்தசாமி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை சந்தேக மரணம் என காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ள கோவிந்தசாமியின் குடும்பத்தினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மீதும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்.